ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா, வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் கடிப்பத்தா, தக்காளி, உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கலாங்க. புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா முதல்ல வதக்கிக்கலாங்க. வதக்கினது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொட்டிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா, வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் கடிப்பத்தா, தக்காளி, உப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கலாங்க. புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா முதல்ல வதக்கிக்கலாங்க. வதக்கினது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொட்டிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.